Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டார்க் ப்ளூ டோன் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி ரொம்ப வேறு லெவலாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ரெக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஆனால் நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ ஹிட் த லைக் பட்டன். நீங்கள் பண்ணுறீங்க நம்புகிறேன். ஸோ ஒரே லைக் பட்டன் தானே, சின்னதாக தட்டி விட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் started. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்க்கு, இப்போ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக உள்ளது. ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இங்கே பாருங்கள், டூல்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் ஆஸ் யூஷுவல் -100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், அரௌண்ட் ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், அரௌண்ட் ஒரு -18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு சேம் ஷேடோவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு -16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இங்கே எரேசரை கிளிக் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இங்கே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, பேக்ரவுண்டு, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்சனை விட்டுட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பக்கா பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிக் பண்ணுறேங்க. ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கு தான், பர்சனை விட்டுட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து பக்கா வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, இங்கேயே டிக் பண்ணிக்கிறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்டை ஃபுல்லாக கரெக்டாக செட் பண்ணுறேங்க. பேக்ரவுண்டில் இருக்க பர்சன் ஃபுல்லாக காணாமல் போயிடுவார். ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பெருசு பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், ஹார்ட்னஸை கொஞ்சமாக ஏற்றிட்டு ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கின்னு, ஸோ அந்த இடத்துலாம் வந்து எரேஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ண ஸ்கின்னு கலர் வந்து பக்காவாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு அந்த கலர் வந்து பேக்ரவுண்டில் அது ட்ரெஸ்ஸில் இருந்தால் போதும், ஸ்கின்னுக்கு மேலே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ ஸ்கின்னுக்கு மேலே இருக்க கலர்லாம் வந்து எரேஸ் பண்ணுறேங்க. ஓகே, பக்கா வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் ஃபஸ்ட்டாக காட்டின டூலே தான், வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன டூல்ஸே தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கர்வ்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ரொம்ப சூப்பரான டூல் இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச டூலு. ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலர் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், ரவுண்டாகுதா, அங்கெல்லாம் கண்ணு போகக்கூடாது, இங்கே தான் கண்ணு வரணும். ஸோ ரவுண்டாகுதா, இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். இதில் ப்ளூ கலர் இருக்கா கடைசியாக, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இந்த கிராஃப் வந்து சேம் நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணுங்கள்.
ஓகே சூப்பர். அகைன் அந்த கலர் பேனலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சேம் இதே மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும். எரேசர் ஐக்கான் தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஒப்பாசிட்டியை ஓரளவு கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். அந்த பர்சனுக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே பக்காவாக வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். இந்த பிஎன்ஜி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிங்க, வேணான்னா விட்டுருங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செட் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி செட் பண்ணி பார்க்கறது தப்பு இல்லைல்ல. ஸோ செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே பிடிக்கிற மாதிரி இருந்தால் விட்டுருங்க. இன்கேஸ் இல்லை ப்ரோ எனக்கு நார்மலாக நல்லாயிருக்கு, இந்த பிஎன்ஜி எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இல்லை ப்ரோ இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க. அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த பிஎன்ஜி இஸ் ஆப்ஷனல். மற்ற எல்லாத்தையும் நான் சொல்கிற மாதிரி பக்கா வந்து செட் பண்ணிங்க. ஓகே இப்போ நான் அந்த பிஎன்ஜி வந்து பக்காவாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிடுறேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்கே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. எதையும் டிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை மட்டும் டிக் பண்ணுறேங்க. ஓகே செட்டிங்ஸ் வந்து காப்பி ஆகிடுச்சு. சேம் என்னோட பெரிய செட்டில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துடலாம். இப்போது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. பூம் ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். இது பிஃபோர் கொஞ்சம் கலர் டல்லாக கம்மியாக இருந்தது. ஆஃப்டர் வந்து இமேஜ் பார்க்க வேற அளவு லுக்காக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். அந்த ஸ்கின் கலரை பாருங்களேன் எப்படி இருந்த ஸ்கின் கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அடே கொஞ்சம் விளாடணும் போல இருக்குது அந்த பையனை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி பையனை வச்சுக்க போகிறேன். என்ன நான் அந்த இமேஜோட கலரை சொல்கிறேன். ஸோ எவ்வளோ ஸ்கின் ஒயிட்டாக அழகாக பார்க்க வேறு லெவலாக இருக்குது. அண்ட் இந்த பேக்ரவுண்டை பாருங்களேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவரால் இமேஜ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி போடும் போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்கும். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நீங்கள் எங்கே ஷேர் பண்ணாலும் இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்கும். அண்ட் நீங்கள் டிபியாக கூட வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் பட்டன். ஸோ நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு தெரில. வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் முக்கால்வாசி பேர் அதாவது 100ல் ஒரு 20% தான் லைக்கே பண்ணுறீங்க. மீதி இருக்க 80% வந்து வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க. பட் அந்த லைக் பண்ணுறதும் கிடையாது, ஒரு கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது. லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்கும். சரி விட்டுடலாம், இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ போல ஒரு புது வீடியோ போடுறோமோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோவில் நான் பேசின ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தோணுதுன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னாலும் எப்படி கமெண்ட் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் ஓகே, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் இந்த வீடியோவில் பேசின ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக மாற்றிக்கலாம், ஒரு ஸ்டைலாக விதமாக கொண்டு வரேன்.
அண்டு என்னை எங்கே ஃபாலோ பண்ணுச்சு என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.